விஜயபுரி என்ற நாட்டை விஜயவர்மன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவருடைய அரசவையில் மகிபாலன் என்றொரு அமைச்சர் இருந்தார். நகைச்சுவை உணர்வும் புத்தி கூர்மையும் நிறைந்திருந்த அவர் சமயத்திற்கு ஏற்றபடி பேசும் ஆற்றலும் கொண்டிருந்தார். ஆனால் அவர் தோற்றத்தில் மிகவும் குள்ளமாக இருந்தார். ஒரு சமயம் அவரை பக்கத்து நாட்டிற்கு தூதராக அனுப்பினார். அந்த நாட்டு அரசன் பிறர் மனம் புண்படும்படி பேசுவதில் விருப்பமுடையவனாக இருந்தான். தூதராக வந்த அமைச்சர் மகிபாலன் குள்ளனாக இருப்பதை பார்த்த அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. தூதுவனாக அனுப்ப உன்னைவிட சிறந்த ஆள் கிடைக்கவில்லையா? இவ்வளவு குள்ளமாக இருக்கும் உன்னை போய் தூதராக அனுப்பி இருக்கிறாரே உங்கள் மன்னர் என்று கேலியாகச் சிரித்தார். தான் இருக்கும் சூழ்நிலையை அறிந்து கோபத்தை அடக்கிக் கொண்டார். அவர் அப்போது அரசனை பார்த்து, அரசே, ஒவ்வொரு நாட்டின் இயல்புகளுக்கு ஏற்றபடியே தூதர்களை அனுப்புவது எங்கள் மன்னரின் வழக்கம். அறிவு உள்ள அரசராளும் நாட்டிற்கு அறிவுள்ள தூதர்களை அனுப்புவார். முட்டாளான அரசராளும் நாட்டிற்கு முட்டாளை அனுப்புவார். எங்கள் நாட்டிலேயே வடிகட்டிய பெரிய முட்டாள் நான் தான். அதனால்தான் என்னை இந்த நாட்டுக்கு தூதனாக அனுப்பியிருக்கிறார் என்றார். இதை கேட்டதும் அந்த அரசன் அவமானத்தால் தலை குனிந்தான். இனிமேல் யார் மனதையும் புண்படுத்தக் கூடாது என்று அவன் தனது மனதில் எண்ணிக்கொண்டான். அதன்படியே வாழ்விலும் நடந்தான். நாமும் மற்றவர்களை புண்படுத்தாது இனிய சொற்களை பேச நம்மை பயிற்றுவிப்போம்.